வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ தான் பூனே ட்ரிப்பை முடிச்சுட்டு ஒரு 1 வீக் அப்புறம் இன்றைக்கி தான் ஜிம்மில் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் எப்போவுமே ஒரு வாரம் லீவ் ஜிம்முக்கு விட்டுட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மசிலுக்கும் ஒரு 3 செட்ஸ் நான் போடுவேன். 15 கவுண்டிங் நான் ஃபாலோ பண்ணிக்குவேன். இப்போ உதாரணத்துக்கு நம்ம லேட் கிளாஸ் அப்படின்னா லேட் ஃபுல் டவுன் ஒரே ஒரு வேரியேஷன் தான் போடுவேன். அந்த லேட் ஃபுல் டவுனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேரியேஷனில் 3 செட்ஸு 15 கவுண்டிங் நான் ஃபாலோ பண்ணிக்குவேன். இப்போது எனக்கு இந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு 1 வீக் 2 வீக் நம்ம கேப் விட்டு நம்ம பண்ணும்போது நம்ம இன்ஜூரி ஆகாமல் நம்ம தடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம பாடி பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம ஒர்க் அவுட்டில் இருக்கும்போது நல்ல வார்ம் அப்பில் இருக்கும். இந்த மாதிரி கேப் விட்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம வார்ம் அப்பில் இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி கேப் விட்டு பண்ணும்போது இதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு மசிலுக்கும் ஒரு வேரியேஷன் மட்டும் போடுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 3 செட்ஸு 15 கவுண்டிங் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒர்க் அவுட் முடித்ததுக்கப்புறம் ரெகுலராகவே பார்த்தோம்னா ஒரு 15லேருந்து ஒரு 25 மினிட்ஸு நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெட்மில்லில் ஒரு நல்ல ஒரு வாக் பண்ணிடுங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ட்ரெட்மில் இருக்கிறதுனால நான் ட்ரெட்மில்லில் பண்ணிக்கிறேன். ஆனால் நீங்கள் ட்ரெட்மில்லை விட நீங்கள் கிரவுண்டில் ரோட்டில் வாக் பண்ணுறது ரொம்ப பெட்டராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.